ஸ்டாக்ஸ்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த மாதிரி செக்டார்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவுன்னு சொல்லலாம். எந்தெந்த கம்பெனிஸ்ல எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு போலாம்? ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டிலயும் மக்கள் வந்து நீங்க அதிகமாக என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? உங்கள சுத்தி என்ன பார்க்குறீங்க? அப்படிங்கிறத பாருங்க. பேங்கிங் செக்டர் இல்லாம இல்லவே இல்ல. அது வந்து நம்ம எப்படி வேணா வச்சுக்கலாம். ஜிபே மூலமா பண்ணிட்டு இருக்கிறோம். ஆதி காலத்துல வந்து பணம் பண்ணிட்டு இருந்தோம். நெட் பேங்கிங் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப ஜிபே அடுத்து பிளாஸ்டிக் மணிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எஸ். இப்படி பல இது வந்தாலும் பேங்க் செட்டப் அப்படிங்கிறது நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்திரமானது. அது மாறவே மாறாது. ஸோ நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள உள்ள வரீங்க அப்படின்னா, என்ன பர்ப்பஸ்க்காக வரீங்க அப்படிங்கிறது முக்கியம். நீங்க நீண்ட கால அடிப்படையில் ஒரு ஷேர்ஸ் வாங்குறதுக்காக வரீங்களா? இல்ல குறுகிய கால அடிப்படையில் வரீங்களா? இல்ல டெய்லி ட்ரேடிங். ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல மட்டும் தான் டெய்லி ட்ரேடிங் இருக்குது. இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ல தான். ஏதோ ஒரு விதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆமா. நோக்கத்துல. இன்வெஸ்ட்மென்ட் ஏதாவது ஒரு ரிட்டர்ன். நம்ம ஏன் எஸ். இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம்? அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் ஏதாவது ஒரு வேணும். ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷேர் மார்க்கெட்ல பொறுத்த மட்டிலும் 3 விதமான சாய்ஸஸ் அவைலபிள்.